கூச்சமே இல்லாமல் சில விஷயம் சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர்ட்ட சொன்னேன். என்னன்னா, "நீங்க வரும்போது எனக்காக ஒரு பொருள் வாங்கணும். வாங்கிட்டு தான் வரணும். அப்புறம் அது கண்டிப்பாக பாபாவினுடைய உதியாவோ, இல்ல பிரசாதமாவோ இருக்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன். சரியா?" அவர் வந்து என்னடா இப்படி கேட்குறாளேன்னு கூட யோசிச்சிருந்திருக்கலாம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு அவரும். நான் அதுக்கப்புறம் பாபுக்குட்டிகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். பாபுக்குட்டி நீ தான் வரப்போறேன்னு இருந்ததுன்னா, எனக்கு அவர் வாங்கிட்டு வர பொருள் எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா, நான் சொல்ற கலர்ல தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரியா? அதே மாரி அவர் வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்வீட் நம்ம கையால பாபுக்குட்டியே வருதுன்னா நம்ம ஸ்வீட் பண்ணி குடுக்க வேண்டாமா? அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள தொறந்து பார்த்தோன்னே குலாப் ஜாமுன் பாக்கெட் இருந்தது. ஸோ 1, 2 தான் இருந்தது. சரி பரவால்ல குலாப் ஜாமுன் பண்ணிடலாம். பாபுக்குட்டிக்கு அத குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது நான் சொன்னேன். பாபுக்குட்டி இது நீ சாப்பிட்டோன்னே சொல்ல வேண்டியது. சாப்பிட்டோன்னே நீ என்ன தெரியுமா சொல்லணும்? அடாடாடாடா எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லணும். இதுதான் நான் அவர்கிட்ட சொன்னது. சரியா? இதெல்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதை பார்த்தோன்னே அவர் என்ன சொன்னார்னா, அவர் கூட ஒரு 10 பேர் வந்தால் இது பத்தவே பத்தாது. ஒரு 2, 3ஆவது நம்ம கொடுக்கணும். குட்டி குட்டியாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்போ என்ன பண்ணுறதுன்னா வெளியில் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தார். பாதுஷா அப்புறம் லட்டு என்னெல்லாமும் வாங்கிட்டு வந்தார். பேடா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சார். அப்புறம் இவர்கிட்ட எங்கள் ஆற்றுல சொல்லியிருந்தேன், அவருக்காக பாப்குட்டி தான் வருதுன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துடலாம், நீங்கள் வாங்கிட்டு வாங்கோ. ஆரஞ்சு கலரில் XXL என்னவோ நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. நம்ம பார்த்ததே கிடையாது அவரை. சரியா? வந்தவர் என்ன பண்ணார், அப்படியே வாசல்லையே நின்றுட்டார். நின்றுட்டு ரொம்ப நேரமாக நிற்கிறார். 10 நிமிஷமாக உள்ளே வர மாட்டேங்கிறார். என்ன வாங்குன்னு 1 நிமிஷம்மா அப்படின்னார். அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னம்மா வைப்ரேஷன்மா, கை கால்லாம் உதறி போச்சு, சுவாமி அப்படி அருள் பாலிக்கிறார் இங்கே அப்படின்னார். பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ ஸோ மச், வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். அவர் வந்தோடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பொருள் கொண்டு வந்திருக்கேள் அப்படின்னு கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. எடுத்து கொடுத்த உடனே நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். என்னோட பையனுக்கு வந்து ஜெகிங்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கார். அப்படியே நான் என்ன கலர் கேட்டேனோ ஆரஞ்சு கலர் தான் நான் பாப்குட்டிட்டு சொன்னேன். அதே ஆரஞ்சு கலரில் லெகிங்ஸு என்னோட குழந்தைக்கு. அப்படியே குதிச்சேன் நான். எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் சொன்னேன் தேங்க்யூன்னு. இந்த பொண்ணோட 100 ரூபா பொருள் கூட இருக்காது, இந்த குதிக்கிறது. அவளுக்கு தெரியுமா எனக்கும் பாபுக்குட்டிக்குமான கான்வர்சேஷன். என்ன பண்ணார், வந்தவாளுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்கலான்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்தோன்னே அவர் என்ன சொல்லிட்டார், இல்லை எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது, எனக்கு சுகர் இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நான் பாபுக்குட்டியை பார்க்குறேன். பாபுக்குட்டியே